என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவு நீ இதனை கட்டாயம் கேட்டே தீர வேண்டும். ஏனென்றால் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று இரவு 11 மணி 10 நிமிடங்களிலிருந்து பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது. நாளை இரவு 8 மணி 55 நிமிடங்கள் வரை பஞ்சமி திதி இருக்கின்றது. என் தங்கமே, இன்று இரவு உன்னுடைய மனதிற்குள் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றாயோ அவையெல்லாம் உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கான வரமாக கிடைக்கப் போகின்றது என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. உன் வராகி அம்மா உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதை யாராலும் மாற்ற முடியாது. அம்மாவின் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ கேட்டதும் உனக்கு கிடைக்கத்தானே செய்யும். ஒரு நாளும் இந்த வராகியானவள் அதனை உனக்கு தரமாட்டேன் என்று மறுக்கவும் மாட்டேன். அவை உன் வாழ்க்கையில் தரக்கூடாது என்று ஒரு நாளும் நான் நினைக்கவும் மாட்டேன். என் குழந்தை, உன்னுடைய மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற அத்தனை விதமான எண்ணங்களும் இன்று உன்னுடைய வாழ்க்கையாக ஈடேறப் போகின்றது. உன்னுடைய எண்ணங்கள் சரியானது தானா அல்லது தவறானது தானா என்பதை மட்டும் நீ முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உன்னுடைய எண்ணங்கள் முழுமையும் தவறாக இருந்திருந்தால் நிச்சயமாக உனக்கு நடக்க இருப்பதும் தவறாக மட்டுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான எண்ணங்களாக இருந்து வாழ்க்கை சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று நீ எண்ணி இருந்தால் மட்டும்தான் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. என் தங்கமே, வாழ்க்கையை வாழ்வதற்கு பல வருடங்கள் இருந்தாலுமே அந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு சில நிமிடங்கள் போதும். இன்று இருப்பது போல மனிதர்கள் நாளை இருப்பது கிடையாது. ஒன்று பணத்தால் மாறுகின்றார்கள், இன்னொன்று அவர்களின் குணத்தால் மாறுகின்றார்கள். நாளைக்கு எல்லாம் மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை. எதுவும் மாறவில்லை என்றாலும் கூட எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம் என்று நினைப்பதுதான் தன்னம்பிக்கை. சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்வது தவறு கிடையாது. ஆனால் அப்படி மாறும் பொழுது சுயநலமான எண்ணங்களோடு மாறுவதுதான் மிக பெரிய தவறு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தனக்கு வாழ்க்கையில் வரப்போகின்ற துணை எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்களே தவிர அவர்களுக்கு நாம் எப்படி இருந்தால் பிடிக்கும் என்று ஒருபோதும் நினைத்து பார்ப்பது கிடையாது. ஒரு முறை அவர்கள் அப்படி நினைத்து விட்டால் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இன்னொருவரிடம் இருக்கின்ற குறைகள் கூட மிக பெரிதாக அவர்கள் கண்களுக்கு தெரியாது. நம்மிடமும் தான் கெட்ட குணங்கள் இருக்கின்றது, அதுபோலத்தான் அவர்களிடமும் இருக்கின்றது. அதனால் அதனை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு நம்மையும் திருத்தி கொண்ட பிறகுதான் அவர்களையும் திருத்த வேண்டும் என்று முதலில் நினைக்க வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக உனக்கு எத்தனையோ வலிகள் வேதனைகள் இருந்தாலும் உன்னை பார்த்து ஒருவர் சிரித்து விட்டால் அடுத்த நொடி நீயும் சிரித்து விடுகின்றாய். கடவுளின் இந்த மாயாஜாலவால் உன்னுடைய அத்தனை வழிகளையும் கடந்து உன்னை வாழ்க்கையில் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே. கடவுள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாயத்தை நடத்துகிறார் என்று நீ கேட்கின்றாய் அல்லவா? அப்படி என்ன அற்புதம் நடக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? இவை எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அற்புதங்கள் தான் என்பதனை நீ மறந்து விடாதே. பல துரோகங்களும் சில ஏமாற்றங்களும் வாழ்க்கையில் இல்லை என்றால் மனிதர்களினுடைய சுயரூபங்களை உன்னால் எளிதில் கண்டுவிட முடியாது. இறை சூட்சமத்தில் இதுவும் ஒன்று என்பதை மறந்து விடாதே. எளிதில் கடப்பது என்பது சற்று கடினமான விஷயமாகத்தான் அப்பொழுது இருக்கும். ஏனென்றால் செதுக்க செதுக்கத்தான் சிற்பம் உருவாகும்.
அதுபோலத்தான் அடிக்க அடிக்கத்தான் ஆபரணமாக அது மாறும். வாழ்க்கையில் பலவரிடம் இருந்து பல கஷ்டங்களை கற்றுக்கொள்ளத்தான் வாழ்க்கையில் நல்ல நிலைமை வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அன்பின் விலை அன்பாக இருப்பதனால்தான் அதை அத்தனை எளிதாக யாரும் வாங்கிவிட முடிவது கிடையாது. ஏனென்றால் மற்றதை கொடுக்க துணிந்தவர்களுக்கு ஒரு விலை உயர்ந்த அன்பினை கொடுக்க துணிச்சல் இல்லாமல் போய்விடுகின்றது. அன்பின் மீது அவர்களுக்கு அந்த அளவிற்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கின்றது என்பதனை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அதனால்தான் சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும், சில வார்த்தைகள் அழுகையையும், சில வார்த்தைகள் ஆறுதலையும் கொடுக்கின்றது. என் குழந்தை, ஆனந்தத்தை கொடுக்கின்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே இன்னொருவரின் மனதில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் களைந்தெடுத்து சந்தோஷத்தை மட்டுமே பரிசாக கொடுக்கும். அழுகையை கொடுக்கின்ற வார்த்தைகள் எந்நாளுமே காலம் முழுவதும் மற்றவர்களுக்கு அழுகையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தனக்கும் அதையே சேர்த்து வைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆறுதலை கொடுக்கின்ற வார்த்தைகள் மட்டுமே தனக்கான ஆறுதலை இன்னொருவரிடத்தில் இருந்து பெறும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒருவருக்கு ஒரு பணத்தேவை என்ற ஒன்று வந்துவிட்டால் சில தன்மானங்களையும் சில அவமானங்களையும் அது விலைக்கு வாங்கி விடுகின்றது. ஏனென்றால் பணத்தினுடைய தேவை உன் வாழ்க்கையில் அந்த அளவிற்கு முக்கிய பங்கினை வகித்திருக்கின்றது. என் தங்கமே, 2 விஷயங்கள் பொதுவாக உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு வரையறுத்து கொடுக்கின்றது. ஒன்று, உன்னிடம் எதுவும் இல்லாத பொழுது உன்னுடைய பொறுமை. இன்னொன்று, எல்லாம் இருக்கும் பொழுதும் நீ மற்றவர்களிடம் செயல்படுகின்ற உன்னுடைய அணுகுமுறை. எதுவும் இல்லாத பொழுது பொறுமை காத்து, எல்லாம் இருக்கும் பொழுதும் மற்றவர்களிடம் நல்ல பிள்ளையாக பழகி வந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மந்திரங்கள் எல்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஒரு நொடியில் மாற்றி காட்ட எதுவும் இல்லை. சில நன்றி கெட்ட மனிதர்களை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிந்தாலே அது போதுமானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வார்த்தை என்ற கல்லை யார் எறிகிறார்கள் என்பதில்தான் இருக்கின்றது. இதயம் என்பது கண்ணாடியாக இருக்க வேண்டுமா அல்லது பாறையாக இருக்க வேண்டுமா என்று. எதிரில் நிற்பவர் உண்மையான அன்பினை கொண்டவராக இருக்கும் பொழுது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கண்ணாடி போல நொறுங்கிவிடும். என் தங்கமே, நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் வந்த சில கஷ்டங்களினால்தான் நீ இந்த அளவிற்கு மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தனக்கு வலிக்கும் வரை மற்றவர்களின் வலிகளும் வேதனைகளும் என்னவென்பது இங்கு எல்லோருக்குமே ஒரு சிறு தகவலாக மட்டுமே இருக்கின்றது. அவனுக்கு கஷ்டம் என்றால் அப்படியா என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றோம். ஆனால் அதே சூழ்நிலை நமக்கு வரும் பொழுதுதான் தெரியும் அவன் அந்த நேரத்தில் எந்த அளவிற்கு வேதனையை அனுபவித்திருப்பார்கள் என்று. என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சிலரோடு பேசுவதும் சிலரோடு சற்று விலகி இருப்பதும் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு மன நிம்மதியை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, நிச்சயமாக மற்றவர்களோடு பேசும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை வெளிப்படையாக அவர்களிடத்தில் வெளிப்படுத்திவிட முடியாது. ஏனென்றால் நம்முடைய மனது காயப்பட்டது போலத்தானே அவர்களின் மனது காயப்படும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லோரிடத்திலும் வெளிப்படையாக இருந்தாலும் யார் மனதையும் காயப்படுத்தும் விதமாக மட்டும் ஒருபோதும் பேசிவிடாதே. உண்மையாக இருப்பதை விட சில நேரங்களில் நீ ஊமையாக இருந்து விட்டாலே அந்த இடத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். தவறுகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று தெரியாமல் செய்வது, இன்னொன்று பிறருக்கு தெரியாமல் செய்வது. 2ற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது என்பதனை நீ வாழ்க்கையில் பல விஷயங்களை உணர்ந்தால் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, கூட யார் சேர்ந்து வருகின்றார்களோ அதற்கு மட்டும்தான் புரிதலுக்கான முயற்சிகள் தேவைப்படுகின்றது. தூக்கி வீசிவிட சில சொற்கள் போதுமானது.
என் தங்கமே, பேசுகின்ற வார்த்தைகள் எந்நாளும் கவனமாக இருக்க வேண்டும். கனிவோடு கொடுத்தால் அது உனக்கு கனிவோடு கிடைக்கும். கோபமாக வீசினால் இன்று உன்னிடத்தில் பேசுவதற்கு பயந்தாலும் உன்னுடைய மரியாதை அங்கே இழந்து கிடக்கின்றது என்பதனை மறந்து விடாதே. மீண்டும் ஒரு நாள் உனக்கு அது திரும்ப வரும் பொழுது உன்னால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் யாருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.